ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் விஜய் அளித்த உத்தரவாதங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மே 10ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் பதவியேற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 90 நாட்கள் அது ஆயிருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், முதியோருக்கு பாதுகாப்புக்கு தனி இலாக்காக்கள்னு சொல்லியிருந்தார். அதை ஒரு பிங்க் பேட்டல் அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி இருக்கிறதையே சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். ஆனால் அது ஒன்றும் பெருசாக செயல்படுற மாதிரி தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம். ஸோ 2500 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னமும் 1000 ரூபா தான் கொடுத்துட்ருக்காங்க. 2500 கொடுத்த பாடே இல்லை. இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2500 வழங்கப்படலை. 3 மாதங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மாதமே வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் விஜய் இன்னும் வழங்கலை. அடுத்து அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு சொல்லி கட்டணம் இல்லாமல் 6 சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு தருவோன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதுவும் இப்போ கொடுக்கல. விலையை வேணால் ஏற்றிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் எந்த ஒரு பலனுமே இதுவரைக்கும் மக்களை சேரலை. அடுத்து காமராஜர் கல்வி உதவி திட்டம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தை கல்வி இடைநிற்றலே இல்லாமல் செல்வதற்காக தாய்க்கோ அல்லது பாதுகாவலருக்கோ 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் 5 பைசா ஒருத்தருக்கும் வரல. அடுத்து வெற்றி பயண திட்டம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது மட்டும்தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த மஃப்சல் பஸ்ஸுக்குமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னமும் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் வரல. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த பிங்க் பஸ்ஸையே நிறையா குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் தான் வந்துட்டுருக்கோ தவிர இது வரைக்கும் இந்த எந்த திட்டமும் வரல. அடுத்து ஜீரோ டாலரன்ஸ் கிரைம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கோ தவிர இது வரைக்கும் குறையல. ஸோ இது திமுகவுக்கு ஆதரவாக நான் பேச நினைக்காதீங்க. திமுக ஆட்சியிலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா இருந்தது. அதே இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கு. ஒருவேளை அதிமுக தான் குறைஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குறையவில்லை அப்படிங்கிறதான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு இவர் சொல்லலாம். ஆனால் அதுவும் தப்பு. ஸ்டாலினாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இவர்னாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதா உண்மை. அடுத்து அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள். ஸோ இதுவும் ஒன்றும் அமைக்கப்படலை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்கள் நடக்கும்னு சொல்லுறாங்க. அதுவும் நமக்கு இன்னும் வரலை. அதே மாதிரி ஜீரோ டார்க் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதாவது எந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி மறைவான இடங்கள் அப்படின்னு இருக்காது. எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு பெண்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ பாதுகாப்பு தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் பெருசாக எதுவும் நடைபெறப்படல. அடுத்தது விலையில்லா சானிட்டரி டேட் பேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இது வரைக்கும் நடைமுறை ஆகலை. ஸோ மிகவும் தேவையான கல்லூரிகள் பள்ளிகள்லாம் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி இருக்கிற என்ன திட்டங்கள் போயிட்டுருக்கோ அதே திட்டங்கள் தான் இருக்கோ தவிர வேறு எதுவும் வரல. அதே மாதிரி சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் 5 லட்சம் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 100% மானியமாகவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இன்னமும் பெருசாக நடைமுறைக்கு வரலை. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். ஸோ இதுவும் இது வரைக்கும் நடைமுறைக்கு வரல. அதாவது தாய்மாமன் இருக்காங்க, அதாவது ஒரு குழந்தைகளுக்கு குழந்தை பிறகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் தரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் பெருசாக இது வரைக்கும் நடைமுறைக்கு வரலை. இளைஞர்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இளைஞர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போதைப் பொருள்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கோ தவிர குறைஞ்ச பாடில்லை. அதே மாதிரி கல்வி உத்தரவாத திட்டமாகட்டும், அதே மாதிரி யாராவதுலாம் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை தரேன்னு சொல்லியிருந்தார். அதுவும் இது வரைக்கும் நடக்கலை. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டும் இது வரைக்கும் நம்ம நடக்கலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதி தான் 4,000 ரூபா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2,500 அப்படிங்கிறது வழங்கப்படும்னு சொன்னாங்க. ஸோ அதில் எதுவுமே இந்த மாதிரிக்கு வழங்கப்படலை. அதே மாதிரி தொழில் பயிற்சி உத்தரவாதம் எதுவுமே பண்ணலை. இவங்க பண்ணதுன்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பேர் மாற்றுறதுல மட்டுமே குறியாக இருக்கார் விஜய். ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு புதிய திட்டத்தை கொண்டாடல. அதே மாதிரி நமது ஊரில் நமக்கே வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இதெல்லாம் எதுவுமே இதுவரைக்கும் கொண்டு வரல.
அடுத்து முக்கியமான ஒன்று விவசாயிகளுக்கு. ஸோ 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருந்தாரு. ஸோ சுத்தமான ஒரு மிகப்பெரிய ஏமாற்று விலைனா இதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் தான் வந்து தள்ளுபடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு 5,000 வரைக்கும் தள்ளுபடியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு 500 பேர் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் 250 300 பேருக்கு தான் தள்ளுபடிக்கே வந்து எலிஜிபிலிட்டி ஆகிருக்கு. முழு தள்ளுபடிங்கிறது யாருக்குமே ஆகலை. யாரால 40,000 30,000 வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முழு தள்ளுபடி ஆகிருக்கு, மற்றவங்களுக்குலாம் வாங்கலை. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்று விலைன்னு சொல்லலாம். ஸோ இது எதுவுமே வந்து அவர் ஒன்றும் சரியாக செய்யலை. அதே மாதிரி விளைபொருட்களுக்கு சட்டப்பூர்வ ஆதார விலை உறுதி செய்யப்படும். நெல் குவிண்டாலுக்கு 3,500, கரும்பு 1 டன்னுக்கு 4,500 சொன்னார். அதுவும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு திட்டமும் வந்து விவசாயிகளுக்கு இது வரைக்கும் வந்து கொடுக்கல. அதே மாதிரி நெசவாளர்களுக்கும் சரி, நெசவாளர்களுக்கும் வந்து ஒன்றும் பெருசாக வந்து எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி மக்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் நிறையா பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 யூனிட்டுக்கு மேலே வந்து ஓடிட்டுருக்கிறவங்களுக்குலாம் வந்து கரண்ட்டு பில் வந்து டபுள் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த வகையிலையும் வந்து செக் பண்ணல. அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து ஸ்டாலின் அரசு கொண்டு வரும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லாமல் இது வந்து ஒரு மாற்று ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்களோ அதை வந்து இப்போ நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வகையிலையும் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து கொண்டாடலை. அந்த நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டுன்னு ஒன்று கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து இன்னும் பெருசாக வரல. அதே மாதிரி தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் அதுவும் வந்து வரல. அதே மாதிரி தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு ஒன்று கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வரல. வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து முந்தைய அரசுகள் என்னென்ன தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையே மேற்கோள் காட்டணுங்கிறதே ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தாங்க. ஆனால் எந்த வகையில் வந்து நம்ம அடுத்த நிர்வாகத்தை வந்து நாங்கள் பெருக்குவோம் அப்படிங்கிற எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் அதில் எதுவுமே இல்லை. வேளாண் பட்ஜெட் எடுத்துகிட்டு திருப்பதி கோயிலுக்கு வந்து நம்ம மினிஸ்டர் போயிருக்காரு. ஸோ இது வந்து எந்த வகையிலும் கரெக்டுங்கிறது அப்படி தெரியல. ஸோ இந்த விஜய் ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து பின்தங்கிய நிலைமையில தான் வந்து தமிழ்நாடு போயிருக்கோ தவிர எந்த வகையிலுமே வந்து முன்னோக்கி போகலை அப்படிங்கிறதான் வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரொம்ப கடனாக இருக்குது அதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தரம் பின்னாடி போகலை. ஸோ வாழ்க்கை தரம் கொஞ்சமாக முன்னேறிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து முன்னேற்றமாக தான் இருந்ததை தவிர எந்த இடத்துலையும் பின்னோக்கி போகலை. ஸோ இதை வந்து அப்படியே வந்து பின்னோக்கி போகாமல் பார்த்துக்கிட்டாருனா கூட போதுமானது. பின்னோக்கி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வர அளவுக்கு வந்து விஜய் பண்ணிகிட்ருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மத்திய அரசை எதிர்க்கவே இல்லை. மத்திய அரசை அரவணைச்சு போனால் கூட பரவாயில்ல, அவங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து தந்துடுவாங்க. இவர் எதிர்க்கவும் இல்லை, அரவணைக்கிறதும் இல்லை, ரெண்டுக்கும் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கறது இல்லை, யாருக்குமே எந்த பதிலும் சொல்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு திட்டங்களும் வந்து ஒரு புதிய திட்டங்களோ வந்து கொண்டு வரல. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா டெண்டர்ஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க. ஸோ இதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பாதியில் வந்து வேலைகள் நிற்குது. ஸோ இன்னும் இதுக்கப்புறம் வந்து யார் டெண்டர் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலைகளை முடிப்பாங்க. ஒரு வேளை வந்து டெண்டர் எடுத்தவங்ககிட்டே வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்ககிட்டயே வந்து அந்த ரேட்டை குறைச்சி பார்த்துருக்கலாம். அப்படியே இல்லைனாலும் கேன்சல் பண்ணுறப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்து தான் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அது நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரோடு அப்படியே நிற்கிது. எந்த இடத்துலையுமே வந்து அந்த ரோடு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஸோ குறைச்சி போட்டதை மூடாமல் வந்து கூட அப்படியே வந்து வேலையை நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அதை யார் மூடுறது, நீ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுது, எதுவுமே வந்து இன்னமும் டிரான்ஸ்பரன்சி வந்து இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்களுமே வந்து பதில் பேசாதோ ஏதோ ஒன்று சரியில்லை. ஜனநாயகன் படத்துக்கு போய் அமைச்சர்கள் அழுதுட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சங்கடமான ஒரு மனநிலைமையில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ டிவிகே சார்ந்தவங்கலாம் வந்து அங்கங்கே ரைடு போகிறாங்க.
அவங்களுக்கெல்லாம் யார் அந்த பவர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழக கவர்மெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விஜய் ஒரு மூல காரணமாக இருக்கார். கண்டிப்பாக வந்து அவர் இதை எல்லாத்தையும் வந்து சீரமைச்சு கூடிய விரைவில் ஒரு நல்ல பேர் வாங்கினார் அப்படின்னா தமிழகம் முன்னோக்கி போகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பின்னோக்கி போயிடும். ஸோ அதை வந்து போகாமல் வச்சுட்டாரு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல முடிவு வந்தது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.